நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்தவரை நீர் ஒருவரை நானும் ஒருவரை ஏக சங்கராதிபதி கர்த்தாவே ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய தேவன் கர்த்தாவே, 7 எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்து எங்களை கர்த்தாவே தாங்கி எங்களை ஏந்தி சுமந்தீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. 8வது மாதத்திலும் காண கொடுத்த கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை கர்த்தருக்கு ஆசீர்வதித்தருவதாக. இந்த மாதத்தை கர்த்தாவே நன்மைகளையும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை வெற்றி கொள்ளத்தக்கதாக நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றி தருவீராக. ஒரு சந்தோஷத்தின் மாதமாய் மாற்றி தருவீராக. ஒரு கலைப்பின் மாதமாய் மாற்றி தருவீராக. மகிழ்ச்சியின் மாதமாய் மாற்றி தருவீராக. இரட்டிப்பான நன்மை வெற்றி கொள்கிற மாதமாய் மாற்றி தருவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு பெரிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வெற்றி கொள்கிற மாதமாய் மாற்றி தருவீராக. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு அநேகர் வந்து இந்த ஜெபத்தை கடந்து கொள்வதற்காக கர்த்தருடைய ஆவியான ஒரு ஒவ்வொருத்தரை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது எங்களை நாங்களே சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒரு விசை கழுவி சுத்திகரித்து இரக்கத்தினால் என்னை கழுவுப்பா. நீர் கர்த்தாவே இந்த பாத்திரம் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீர் எங்களை வந்து கர்த்தாவே ஆசீர்வதிப்பதற்கு இந்த பாத்திரம் உமக்கு உகந்ததாய் மாறத்தக்கதாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உள்ளும் புறமும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உமது இரக்கத்தினால் கழுவப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் உண்மை போல எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதிகாலை ஆராதனைக்கு வருகிறவர்களை கர்த்தர் துரிதமாய் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அதிகாலையிலே மோசே சீனா மலையிலே உம்மை பார்க்க ஏறினது போல அதிகாலையிலே இயேசு கர்த்தாவே ஸ்தோத்திரம் தனிமையான இடத்திற்கு நடந்து போனது போல அதிகாலையிலே தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஏற்ற வார்த்தையில் எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கடந்து எங்களுடைய ஆத்மாவையும் மாதாவை இருதயத்தையும் கர்த்தாவை சந்தோஷிக்க வார்த்தைகள் வரத்தக்கதாக எங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை எங்களை கல்வி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தாசரை தரணின் அன்பாலே Nazareth.
7 மாதமும் ஆண்டவர் வந்து இப்படி நிறைவா நடத்தி வந்து ஆண்டவர் வந்துருச்சு. ஜனவரியில நம்ம கூட அவங்க இருப்பாங்களான்னா தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு நம்ம ஏமாத்துறோம். அவங்களை கம்பேர் பண்றப்ப நம்ம ஏமாத்துறோம். ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு அவருடைய கிருபையினாலையும் தயவு இருக்கும் 3 நாள்ல நம்ம வந்து இங்க உட்காந்து. ஆமென். அடுத்த பாட்டு பாடுவோம். உண்மை போல் யாருண்டு எதை நேசிக்கலாம்.
வரும்போது வெறும் கையாய் வந்த அவர்களை அதிகாரமாய் கொடுத்தாண்டவரே போக்குவரத்து தேவன் நீராச்சோ யாக்கோபு நினைச்சு கூட பார்க்கலாண்டவரே பரிவாரங்களோடு நம்ம திரும்பி செல்ல அப்படிப்பட்ட ஆண்டவரே வாக்கியத்தை அதுக்கு ஒவ்வொரு மேற்கொண்டு கொள்கிறாச்சு ஆண்டவரே ஒரு வாட்டி நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது முன்பாக புறச்சாதிகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாத உங்களுக்கு காலம் அவர்களை
கேட்டுப்பா உம்மை கோபம் எப்படிப்பட்ட கோபத்தையோடு நீங்க மன்னித்த தேவன் எங்கள் ஆண்டவரே சமா ஒரு சிலமானதுக்காக வேண்டிய ஆண்டவரே பலர்களை நீங்க வந்திருந்தால் ஆண்டவரே பாவத்தை ஆண்டவரே எங்கள் கோபத்தோடு நீங்க உடனே நல்ல தைரியத்தை அவர்கள் இருதயத்தை புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கண்களை மூடி சோமனுவோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த கால வேளையில உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசு. ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிற எங்கள் வார்த்தை ஆண்டவரே, ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிற எங்கள் வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் நாமம் மகிமைப்பட ஆண்டவரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுதலையின் மாதம், ஆகஸ்ட் மாதம் ஒரு டெலிவரன்ஸ், ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் ஆண்டவர் தருகிற மாதம். இந்த 7 மாதங்களும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கு கர்த்தர் இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்ததான செய்தியை நான் சண்டே நாளைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அநேக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறல, அல்லேலூயா சொல்கிறேன், போராட்டங்கள் மாறல, குடும்பங்கள்ல இருக்கிறதான தாக்குகள் இருக்கிறதான காரியங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல 3ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி சண்டே வரைக்கும் 21 நாட்கள் உபவாச ஜெபத்தை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம். சபையாக சேர்ந்து என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் வியாபாரம் நல்லா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கட்டி எழுப்பப்படணும், ஆண்டவருக்காக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகம் உள்ளவங்க, ஆண்டவர்கிட்ட எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவங்க எல்லாரும் இந்த உபவாசத்துல நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க, மத்தியானத்துல ஜெபம் பண்ணுங்க, சாயங்காலத்துல ஜெபம் பண்ணுங்க, இரவு வேளையில ஜெபம் பண்ணுங்க. இங்க அதிகாலை ஜெபம் நடக்கும், இங்க காலை ஜெபம் நடக்கும், மத்தியானத்துல நடக்கும், சாயங்காலத்துல நடக்கும், இரவுல நடக்கும். ஜெபம் ஜெபம் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சவுண்டே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷம் வந்து எப்படின்னா ஈஸியா ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்ததுனால அந்த ரட்சிப்பின் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்னா அதை போல நம்ம இருக்க முடியல. அல்லேலூயா சொல்லாமா. இந்த 21 நாட்கள்
யூ மஸ்ட், நீங்க கடவுளுடைய பாதத்துல விழுந்து இந்த பிரச்சனையில இருந்து, இந்த போராட்டத்தில இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஒரு கருத்தை மாத்திரம் நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்கள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். முதலாவது அவன் சொன்னதான காரியம் என்னவென்றால் பயப்படாதீர்கள். என்ன பயம்? எகிப்தில் இருந்து அடிமைப்பட்டு 430 வருடங்கள் அவங்க புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக ஒரு செங்கடல் இருக்குது. அவங்களுக்கு பின்பாக அங்கே பார்வோனுடைய அதிபதி அங்கே ஜனங்களை அலங்கரிக்கிறார். இப்பொழுது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத வேளையிலே அவர்கள் பயப்படுகிறார்கள். அதே சொல்லுங்க, கர்த்தர் இந்த காலவெளியில சொல்றது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு பயப்படாது. சொல்லுங்க, போராட்டம். அந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது பயப்படக்கூடாது. பதறினால் சிதறிடுவோம். இணைவோம். பதறினா என்ன ஆயிடுவோம்? சிதறிடுவோம். பதறாம நாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவன் மேல நாம் சார்ந்து இருக்கும் போது தேவன் நமக்கு பயம் அல்ல, ஒரு சமாதானத்தை கற்றுத் தருவார். அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு புத்தகத்துல பயம் எப்படி உள்ளதா? பயம் எப்படி உள்ளது சொல்லுங்க. பயம் எப்படி உள்ளது? வேதனை உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. பயம் எப்படி உள்ளதா? வேதனை உள்ளது. ஆகவே பயப்படக்கூடாது. எந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் பயப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த காரியத்திலிருந்து ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு தேவனை சார்ந்து நிற்கும் போது கர்த்தர் ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார், ஒரு பலனை கர்த்தர் தருவார். மிகுந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. அதனால தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, இழந்துடாதீங்க. கர்த்தர் 7 மாதமும் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி நம்மளை ஆண்டவர் அநேக பிரச்சனைகள் நடுவிலே நம்மளை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. அதனால பயப்படாத. ஆண்டவர் சொல்றார் பயப்படாத. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு பயம் வேதனை உள்ளது. அந்த வசனத்தை வாசிப்போம். எங்க இருக்குது? பயம் வேதனை உள்ளது. ஒண்ணு சப்ஜெக்ட் இல்லாதபடி ஆனாலும் வாசிங்க. பயம் எப்படி உள்ளதா? 1 தெசலோனிக்கா சரி விடுங்க. பயம் வேதனை உள்ளது. பாருங்க என்ன வசனம்னா, அங்க மோசே சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பார்வோனை குறித்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறதான இந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம மத்தியில் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்னமோ சேலஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அநேக சேலஞ்ச், அநேக எதிர்த்து நிற்கிற காரியங்கள், போராடுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவைகளின் மத்தியிலே தேவனை சார்ந்து நிற்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஆனால் அதே வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க, அடுத்து வாசிங்க. பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு. யாரும் நிக்கிறது இல்ல. விசுவாச வாழ்க்கையில என்ன பண்றது இல்ல, நிக்கிறது இல்ல, நிக்கணும். எவ்வளவு போராட்டம், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதிலும், அடிமை சிறையிருப்பு அங்கே வாசிக்கிறோம். அங்கே அக்கினி அங்கே எரிய போகிறது. அங்கே ராஜா இருக்கிறார். அங்கே அவர்கள் சோர்ந்து போகாதபடி அவங்க என்ன எப்படி இருந்தாங்கன்னா வாசிக்கிறோம், தைரியமா இருந்தாங்க, விசுவாசமா இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நின்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிக்க நம்ம வாழ்க்கையில என்ன இல்லைன்னா பலன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல சொல்றாரு, உங்களை நிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பலனை தருவேன்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு நான் செய்தி எழுதும் போது என்னோட கூட படித்ததான எஸ்பிசில படித்ததான தம்பி டெல்லியில ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவங்க ஊழியம் செய்துட்டு வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற அங்க டெல்லியில அந்த மதவாத தீவிர கும்பல்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கையில அவருடைய பிள்ளையும் ஒரு கையில அவங்க அம்மாவையும் பிடிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க காலி பண்ணிருந்தோம் ஊரை விட்டு போயிருந்தோம் நீங்க திரும்ப இந்த வேலையை செய்து அவங்களை கொலை செய்வோம் அப்படின்னு துப்பாக்கி பணியை வைக்கும்போது அவங்க சொன்னாங்களா உங்க தேவன் அனுமதி இல்லாம எங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்று சொல்லி அவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது அக்கினி அந்த இடத்துல இறங்கி அவங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்கி அப்படியே போட்டு விட்டு போயிட்டாங்க. சொல்லுங்க, நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைக்கு முன்பாக, நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டத்துக்கு முன்பாக நாம் நிக்க திராணி இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, நிக்கணும். நிக்கிறதுக்கு கர்த்தர் பலனை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அங்கே தண்ணீர்ல கடந்து போகும்போது இயேசு சொன்னாரு, நீ எங்க வா ஆண்டவரே, நீரே ஆனால் நான் என்ன பண்றேன் வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, வா என் கூட வா அப்படின்னு சொன்னார். அப்ப அவன் தண்ணீர் மேல என்ன பண்ணா, கண்களுக்கு முன்பாக யார் இருந்தா, இயேசு இருந்தார். இயேசு இருந்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா பேதுரு நடந்தார். ஆனா அவருடைய பார்வை அந்த காற்று மேலையும் அந்த இடி மின்னல் மேலையும் அந்த புயல் மேலையும் அந்த அலைகள் மேலையும் கண்ணு போகும்போது அவரால் என்ன பண்ண முடியல, என்ன பண்ண முடியல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவரால் என்ன பண்ண முடியல, நிக்க முடியல. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாருன்னா கீழே விழுந்துட்டார். ஆனாலும் கூட கர்த்தர் அவருடைய கரத்தை பிடித்து மூழ்கி போற நேரத்துல அவனை தூக்கி நிறுத்தின தேவன் உங்களை இந்த மாதத்துல நிறுத்த வல்லமை உள்ளவராக சொல்லுங்க, நிறுத்த வல்லமை உள்ளவராக நிக்கணும். நிக்கணும். மிகுந்த பலனுக்கு பெற்றுக்கொள்ள போகிற நீங்க தைரியத்தை என்ன பண்ணக்கூடாது, இழக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தைரியம் எங்க இருந்து வருதுன்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, ஆவியானவர். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது அனைவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்கும் போது நமக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம இறங்கி நாம் வேலை செய்யாததுனால நமக்கு என்ன தெரியலன்னா நம்மள சூழ இருக்கிறவருடைய பிரச்சனைகளை பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்கள் தெளிவாக இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே ஒரு 2 நாளைக்கு முன்பாக அங்கே ஆஸ்பத்திரியில போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு 99% பான் ஆயிடுச்சு. ஒரு வாழை இலையில அந்த பொண்ணை போட்டு ஒரு 4 பேர் விசிறிட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்க, விசிறிருக்காங்க. ஏன்னா குடும்பத்துல சின்ன பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா உடனே ஒதுக்கி என்ன பண்ணிடுச்சு, கொடுத்துருச்சு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை, கலன் இல்லை. அதை போய் பார்க்கும்போது அப்படி எரிஞ்சு புண்ணாகி சீப்படிச்சு அப்படியே பயங்கரமா இருக்கு. போற முகம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிலாம் அனுப்பிச்சிருக்காரா? யோசனை பண்ணி பாருங்க. அப்படிலாம் அனுப்பிச்சிருக்காரா? போல சத்துரு நமக்கு விரோதமா வருவான். ஆவியானவர என்ன பண்ணுவாரு, இந்த மாதத்துல ஜனவரி மாதத்துல இருந்து நீங்க யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவு போராட்டம் வந்துச்சு, எவ்வளவு பண கஷ்டங்கள் வந்துச்சு, எவ்வளவு குடும்பத்துல பிள்ளைகள் மூலமா எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. எதுக்காவது ஒன்றுக்கு கர்த்தர் நம்மளை அடிமைப்படுத்தினாரா? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அடிமைப்படுத்தினாரா? இல்ல. ஆண்டவர் உங்களை நிற்க சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிற்க சொல்லுகிறார். பிரச்சனைகள் நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல நீங்க நிக்கணும் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவருக்கு பின் செல்வேன். ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தளர்ந்து போகாமல் நாம் தைரியமாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஆகஸ்ட் மாதத்துல என்ன வந்தாலும் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே,
பாருங்க, தேவன் அழைத்த அழைப்பு மாறாது, அவருடைய கிருபை மாறாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் அழைத்ததுதான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த கிருபை மாறாது, ஒரு நாள் மாறாது. பாவம் செய்த, அக்கிரமம் செய்த, எனக்கு விரோதமா கிரியேட் செய்கிற அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தா இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்துக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய அழைப்பும் கிருபைகளும் ஆனா ஆண்டவர் என்னை ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டார். அவர் உங்களை அந்த பிரச்சனையில இருந்து தூக்கணும்னு நினைக்கும் போது நீங்களே விலகி போயிடுறீங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க அந்த இடத்துல நிற்க மாட்டேங்கிறீங்க. அங்கே சிங்கப்பையில பார்க்கும்போது தானியேலை தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருந்த போது அவர் அரண்மனையில் இருக்கிறது ஒண்ணுதான், எருசலேம்ல இருக்கிறது ஒண்ணுதான், சிங்க கதியில இருக்கிறது ஒண்ணுதான். சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு ப்ராப்பரான 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. சொல்லுங்க. தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவருக்கு பலனை கொடுத்தார், சத்துவத்தை கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையில தேவன் மேல ஒரு விசுவாசத்தை கொடுத்தார், ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். அதனால அவருடைய வாழ்க்கையில எருசலேமில் இருந்ததும் ஒண்ணுதான், அங்கே கழுதைய பட்டணத்துல இருந்ததும் ஒண்ணுதான், அங்க சிங்க கவிகளை போட்டதும் ஒண்ணுதான். சொல்லுங்க. அந்த சிங்க கவிகளை நிற்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக சொல்லுங்க. மனம் தளர்ந்து போக கூடாது, தைரியமா இருக்கணும். ஆண்டவர் சில வேளைகளில நம்முடைய தன்னை உணர்வதற்கு நாம் இத்தனை வருஷமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்று பரிசுத்தை பார்த்து நம்முடைய பரிசை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நிக்கணும். என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? எதா இருந்தாலும் என்ன பண்ணணும்? நிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். அடுத்தது வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அவர்களை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் இன்னொரு அடுத்த வசனம் சொல்றது, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? கர்த்தர் இந்த மாதத்துல நீங்க உபவாசத்தோடு தேவனுடைய முகத்தை பார்த்து என்னால உண்மை முடியல, சுய பலத்துல ஓடுனேன், சுய நாணத்துல ஓடுனேன், சுயத்தின் காரியத்துல நான் போனேன், என்னால முடியும்னு நினைச்சேன், எதையாவது செய்யணும்னு நினைச்சேன், அதெல்லாம் என்னால முடியல. இப்போ உங்க பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்துல உட்கார்ந்தீங்கன்னா முடியாத பிரச்சனை எல்லாம் கர்த்தர் இந்த காரியத்துல நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் சொல்லுங்க. நிரந்தரமான விடுதலையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சிங்க கிருபையில கர்த்தர் அவர் இருக்கும் பொழுது அவர்கிட்ட எந்த சலனமே இல்லை. அல்லேலூயா. ஆனா ராஜா தூங்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சட்டத்தை போட்ட ராஜாவால தூங்க முடியல. எதையாவது செஞ்சு அந்த தானியேலை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் என்ன பண்ண முடியல? காப்பாற்ற முடியல. அவர் யோசிக்கிறாரு, காலையிலே வந்து பார்க்கிறாரு, இடவிடாமல் தேவனை ஆராதித்தவர்கள் தேவன் வல்லவராக இருந்தாரா என்று சாத்ராக் மேசாக்கை கேட்கிறாரு, தானியேல் என்று கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று கண்ட எகிப்தியனை இனி காணவே மாட்டீங்க. சொல்லுங்க. இன்றைக்கு கண்ட எகிப்தியனை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு நிரந்தர விடுதலையை இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? காணவே மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலையில் எத்தனை பேர் விசுவாசம் இருக்குது? இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன பண்ண மாட்டீங்க? பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பாதத்துல வந்து அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி அவருடைய புது பலத்தை பெற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைய உங்க வம்சத்துக்கு தலைமுறைக்கு இல்லாதபடி ஒரு நிரந்தர விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
பாருங்க, அங்கே மொர்தெகாய் இருக்கிறாரு. மொர்தெகாய் வாசல்ல காவல் காத்து கொண்டிருக்கிறாரு. காவல் காத்து கொண்டிருக்கும் போது ஆமான் என்ன பண்ணானா, அவரை வணங்கல, அவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி இவன் நிமித்தமா அந்த 127 நாடுகள்ல இருக்கிற எல்லாரையும் அழிக்க நினைச்சான். கலைஞா சொல்லுங்க, அழிக்க நினைச்சான். அன்று கண்ட அந்த ஆமானை ஆண்டவர் அவன் போட்ட அந்த சட்டம் செல்லுபடியாமல் ஆக்கி ஆண்டவர் ஆமானே இல்லாதபடி கத்த மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமானே இல்லாதபடி கர்த்தர் மாற்றி கர்த்தர் மொர்தெகாய் வாழ்க்கையை உயர்த்தினது போல இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற என்னத்தை பார்த்து பயப்படுறீங்களோ, என்னத்தை கண்டு அஞ்சுறீங்களோ, இது என்னவா முடியும் என்று நீங்க மனம் உடைந்து போயிருக்கிறீங்களோ, அந்த பிரச்சனையை இல்லாம மாற்ற தேவனால முடியும். மாற்ற முடியும். மாற்றுவது மாத்திரமல்ல, அவர் நிரந்தரமான விடுதலையை கண்டது. சொல்லுங்க, என்ன விடுதலை தராரு? என்ன விடுதலை தராரு? நிரந்தரமான விடுதலை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றது, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்ன பண்ண மாட்டீங்க? காணவே மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசம்? எத்தனை பேர் விசுவாசம்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை ஆண்டவரே இனி என்றைக்குமே காணக்கூடாது. யாவரை எழுதி சோமனுவோம், யாவரை எழுதி சோமனுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து எல்லாரும் கொடுத்து ஆண்டவருடைய கொடுத்து சோமனுவோம். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றும் காண மாட்டார். ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை கர்த்தர் பிரசித்தம் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இன்றைக்கு கண்ட எகிப்தியரை, இன்றைக்கு பார்க்கிற அந்த பிரச்சனையை குடும்பத்துல, உங்களுடைய வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க பிள்ளை வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே 1ஆம் தேதியில ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டார் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். ஆண்டவரே வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்துல, ஆண்டவரே என்னுடைய பணம் பிரச்சனையில, போராட்டத்துல, என் கடன்ல, என் வியாதியில, என் குடும்பத்தில் இருக்கிற நாம் பார்க்கிற இந்த பிரச்சனைகள் ஆண்டவரே என் சந்ததிக்கே இல்லாதபடி ஒரு நிரந்தர விடுதலையை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவோம். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, 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 நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரோட ஜெபம் பண்ணுவோம். உண்மையா ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல விடாமடியாய் ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல, இயேசுவா இன்றைக்கு நான் போகிற பாதை, நான் கடந்து செல்லுகிற பாதை என்னுடைய சந்ததிக்கு வரக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய கோத்திரத்துக்கு வரக்கூடாது, என் தலைமுறைக்கு வரக்கூடாது, என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவரே என் மூலமாய் வருகிற சந்ததிகளுக்கு வரவே கூடாது. ஆண்டவரே எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோமா. ரிபா கபா 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 ஒரு முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா முழங்கால் படியிட்டு, இயேசுவே இன்றைக்கு நான் பார்க்கிற பிரச்சனையை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றும், 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 மாற்றும். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். இன்றைக்கு நான் பார்க்கிற பிரச்சனை, இன்றைக்கு பார்க்கிறது எகிப்தியர், இன்றைக்கு நான் பார்க்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரைக்கும் எகிப்தியரை பார்க்கவே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த தேவன். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் இது திட்டம். அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டம். உங்களுடைய இருக்கிற பிரச்சனை தேவனுடைய திட்டம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் ஆண்டவருடைய திட்டம். உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான நீங்க யாரை கண்டு பயப்படுறீங்களோ, எந்த பிரச்சனையை குறித்து பயப்படுறீங்களோ, ஆண்டவர் அந்த திட்டம் வைத்திருக்கிறார். ஏனென்றா உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உங்க மூலமாய் ஆண்டவர் பிசாசு அறியணும். இவங்க வணங்குகிற தேவன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரை
பார்க்கிறோம். பெரியவர் என்று பிசாசு நடுங்கட்டும். அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இதில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 21ஆம் வசனத்திலே சொல்கிறார், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் முதுங்கும்படி செய்து அது வறண்டு போகும்படி ஜலம் விளந்து போயிற்று. கர்த்தர் சொல்கிறார், நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். நல்ல போராடின எல்லா போராட்டத்திலும் மத்தியிலே ஒதுங்கும்படி செய்வார், வறண்டு போகும்படி செய்வார், பிளந்து பிரிந்து போகும்படி செய்வார். அல்லேலூயா. அந்நிய கண்களில் உம்முடைய கண்களே கர்த்தர் காணும்படியாக இந்த மகத்தான கிரியைகளை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே தனிப்பட்ட ஆண்டவரே எங்களுடைய சபையில ஆண்டவரே சபை மக்கள் பார்க்கல குடும்பங்கள்ல இன்றைக்கு காண்கிறேன் ஆண்டவரே என்றைக்கும் காணாத எங்களுடைய அற்புதம் செய்யும் என்று சொல்லி அதான் ஒரு சத்தத்தை உயர்த்தி சோப்பணுமா? அதான் ஒரு சத்தத்தை உயர்த்தி சோப்பணுங்க. கண்ணீரோடு ஒரு பாடலை பாடி நாம் திருவிருந்துள்ளே கவிழ்ந்து போவோம். யாவரையும் எழுந்திருக்கும் கசந்தமான மதுரமாகும் என்று கண்டை இருக்கிறேன், இது என்று காண மாட்டேன். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்திற்கு கடந்து செல்வோம். அந்த கசப்பான வாழ்க்கை, கசப்பான காரியம் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய வாழ்க்கைக்காக தருவார். நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இன்று கண்ட இடித்தேன் என்னை என்றும் காணாத ஆண்டவரே, வாழ்வில் அற்புதம் செய்யும். ஆண்டவரே, கிரியை செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே ஜெயம் பெறாத காரியங்களை நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியானவரோடும் மனிதனோடும் தேவனோடும் நல்ல தொடர்பு உள்ளவர்கள் இந்த திருவிருந்த ஆராதனைகளை பங்கு பெறலாம். நம்மை நாமே நிதானித்தறிவோம். ஆண்டவர் நம்மை நியாயத்திற்கிற அளவுக்கு நாம் கூட்டாதபடி நாம் பார்த்துக்கொள்வோம். தங்களை முடிச்சு சோமனும் ஆண்டவரே அப்பத்துக்காக திராட்சரசத்துக்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதியும், இதை புசித்து பார்க்கும்படி உமக்கு சாட்சியமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இன்று காண்கிற பிரச்சனைகள், இன்று காண்கிற பயப்படுகிற காரியங்கள், இன்று காண்கிற வாழ்க்கையில குடும்பத்துல யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு விடுதலையை கண்ட தரணும். அன்றைய என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். அன்றைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணி தகுதி கொடுத்தோம். கிருபையை கொடுத்திருக்கிறேன், கிருபை எடுக்க மாட்டேன். ஆனால் கிருபை இருந்தா ஆண்டவர் உணர்த்துவார். கண்டிப்பா அவருடைய கண்டிப்புக்கு கீழ்ப்படிந்து நடத்துகிறோம் என தேவன் பிரியமா இருப்பார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிள்ளையை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தரிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கும் செய்வார். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆசீர்வாதம் களத்தால் நீட்டி எடுத்து அவர் அங்கே சொல்றார். அவர்களை எடுக்கும்போது அவருடைய ரத்தம் தண்ணி சதையாக வந்தது. அவருடைய சதை அடையாளமாக இருக்கிற ரத்தத்தை சொல்லுவோம். அவருடைய சரீரத்திலிருந்து வழிபோகிற இந்த ரத்தத்தை நாம் கரங்களை
ஆண்டவரே, இந்த 21 நாட்கள் உபவாசம் ஆண்டோம். இந்த 1ஆம் தேதியில தேவன் யாத்திராகமம் 17, 14, 13க்கு எங்களுக்கு அந்த வசனத்தை தந்திருக்கிறீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். ஆண்டவரே, இன்றைக்கு நாம பார்க்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில சுகம் இல்லாத தன்மை, வேதத்தை வாசிக்காத தன்மை, உண்மை இல்லாத தன்மை, ஆண்டவரே பொறுமை இல்லாத தன்மை, நிதானம் இல்லாத தன்மை, ஆண்டவரே என்ற வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் இருக்கிற வாஞ்சை குறைந்து போன தன்மை, இதெல்லாம் இனிமேல் பார்க்க கூடாது. ஆண்டவரே கர்த்தருக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமா. ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகளை இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலோ ஆண்டவரே நடத்தும். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே கிருபையாகவும் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதிருக்கும். ஆண்டவரே இந்த உபவாச ஜபத்துல பல மாற்றங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, தொழில ஆண்டவரே அநேக காரியங்கள் சபையில ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே கர்த்தருக்கு உதவி செய்து. ஆண்டவரே இந்த மாதத்துல பிறந்த நாள், ஆண்டவரே திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை கரத்தோடு கொடுத்து சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மாதத்துல கொடுக்கிற அறுவடையின் பண்டிகை மாதத்துல கர்த்தருக்கு பிரியமா உற்சாகமா பாதிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய கர்த்தரிடத்துல பெற்றுக் கொண்டதின் தக்கதால் ஆண்டவரே கர்த்தருக்கு முதல் மாதத்துல முதல் தேதியில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இதை ஆசீர்வதியும். ஆண்டவரே நாங்கள் உங்களை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே காணிக்கை அங்கீகரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். மாற்ற முடியாத பிரச்சனைகள், ஆண்டவரே தீர்க்க முடியாத பிரச்சனைகள், ஆண்டவரே வாழ்க்கையில கசப்பு பிரச்சனைகள் கசப்ப மாறாவை மதுரமாய் மாற்றுகிற உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில எல்லா கசப்புகள் மாறி ஆண்டவரே மாறாவை தன்மையை மதுரமாய் மாற்றின ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மதுர தன்மையை கட்டளையிட மாட்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையினால் நிரப்பும். நல்ல சாட்சிகள் ஆண்டவரே, தீவிர சாட்சிகள், அர்த்தமுள்ள சாட்சிகள், வாழ்க்கையை மாற்றுகிற சாட்சிகள் ஆண்டவரே இந்த சபையில ஏற்படுத்தும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைத்திருக்கிறது இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை ஆமென். கர்த்தரால் பிதாவுடைய பரிசுத்தாவியானுடைய அன்பினை என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.